ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. ஒரு மணி நிலவரப்படி 44.58% வாக்குகள் பதிவாகியுள்ள நிலையில் ஆண்களை விட பெண்களே அதிக அளவில் வாக்களித்துள்ளனர். ஈரோடு கிழக்கு தொகுதி எம்எல்ஏ திருமகன் ஈவேரா உயிரிழந்ததை அடுத்து அந்த தொகுதியில் இன்று இடைத்தேர்தல் நடக்கிறது. காங்கிரஸ் வேட்பாளர் EVKS இளங்கோவன், அதிமுக வேட்பாளர் தென்னரசு உள்ளிட்ட 77 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். காலை 4:30 மணிக்கு மாதிரி வாக்குப்பதிவு தொடங்கிய நிலையில் காலை 7 மணி முதல் மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தங்கள் ஜனநாயக கடமையை நிறைவேற்றி வருகின்றனர். இடைத்தேர்தலில் நாம் தமிழர் சார்பிலும் போட்டியிடும் மேனகா பெரியன் வீதியில் உள்ள வாக்குச்சாவடியில் தமது வாக்கை செலுத்தினார். மக்கள் ஆர்வமா இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு தெரியுது வெற்றி வாய்ப்புகள் இருக்குங்க, நல்லாவே இருக்கு. இந்த ஏற்பாடுகள் எப்படி இருக்குன்னு ஏற்பாடு நல்லா இருக்கு. தேர்தல் ஆணையம் பார்த்தேன், காவல்துறை எல்லாருமே, தேர்தல் ஆணையத்துல இருந்து அவங்க அலுவலர்கள் எல்லாருமே நல்லா ஸ்ட்ரிக்டா தான் இருந்துட்டு இருக்காங்க. அக்ரஹாரம் பகுதியில் உள்ள வாக்குச்சாவடியில் தேமுதிக வேட்பாளர் ஆனந்த் தனது வாக்கை செலுத்த கடைசி துண்டை தோளில் போட்டபடி வந்தார். அதற்கு பிற கட்சியினரும் தேர்தல் அதிகாரிகளும் எதிர்ப்பு தெரிவித்தனர். கட்சி துண்டை அகற்றிய பிறகே அவர் வாக்களிக்க அனுமதிக்கப்பட்டார். இங்கே நான் உள்ளே வரும்போது கட்சிக்கு உண்டான எந்த சிம்பலும் இருக்கக்கூடாதுன்னு கேட்டுட்டாங்க. சரி, வேட்பாளருங்கிற முறையில் நான் கேட்டேன். அவங்களுக்கு அனுமதி இல்லைனாங்க. அவங்க நாம்ஸுன்னாங்க. சரி, ஓகே, நம்ம நாம்ஸுங்கிறதுனால நம்ம அதுக்கு ஒபே பண்ணுறோம் சரின்ட்டு நான் மப்ளர் வேஷ்டி இது பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ணிவிட்டேன். அதுக்கு எங்கேயும் நான் மறுபடியும் நான் கேட்டுக்கிட்டது வேறு எங்கேயும் அலோவ் பண்ணக்கூடாதுன்னு ஓகேன்ட்டாரு. ஈரோடு கிழக்கு தொகுதி 148வது வாக்குச்சாவடி முன்பாக வாக்காளர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கருங்கல்பாளையத்தில் உள்ள காமராஜர் மேல்நிலைப் பள்ளியில் அமைக்கப்பட்ட வாக்குச்சாவடியில் அதிகாரிகள் துரிதமாக பணி செய்யாததால் வாக்களிக்க தாமதமானதாகவும் முதியோர்களுக்கு உரிய முன்னுரிமை அளிக்கப்படவில்லை என்றும் கூறி சாலையில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து போலீசார் நடத்திய பேச்சுவார்த்தையை தொடர்ந்து வாக்காளர்கள் போராட்டத்தை கைவிட்டனர். ஈரோடு கிழக்கு தொகுதியில் அமைதியான வாக்குப்பதிவு நடைபெறுவதாகவும் பதற்றமான வாக்குச்சாவடிகளில் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்திருக்கிறார். சம்பத் நகர் பகுதியில் மாவட்ட ஆட்சியர் கிருஷ்ணன் தனது வாக்கை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வாக்குச்சாவடி மையங்களில் போதுமான பாதுகாப்பு ஏற்பாடுகள் உள்ளதாகவும் இயந்திரங்கள் தேவையான அளவுக்கு வைக்கப்பட்டுள்ளதாகவும் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். ஸோ இன்றைக்கு இப்போதைக்கும் ரிப்போர்ட்ஸ் படி போல் ஹேஸ் கமென்ஸ்டு ஸ்மூத்லி. ஒரு 5 இடங்கள்ல மெஷின்ஸ் ரீப்ளேஸ் மாக் போல் பண்ணுற டைமில் டிஃபெக்ட்ஸ் வந்ததுனால ஒரு 5 இடங்கள்ல மெஷின்ஸ் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கு. அது என்னன்னா ஸ்மூத் கண்டக்ட் ஆஃப் போலுக்காக தான் நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறோம். ரீப்ளேஸ் பண்ணுறது ரிசர்வ்னு நம்ம சொல்லக்கூடிய ஒரு செட் ஆஃப் மெஷின்ஸ் இருக்கும். அது EVM மெஷின்ஸ்ல இருந்து அந்த ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபார் எல்லா போலிங் சொன்ன மாதிரி கமெண்ட்ஸ் ஆயிருக்கு. இட் இஸ் கோயிங் ஆன் ஸ்மூத்லி. வாக்காளர்கள் சொந்த வாகனங்களில் வாக்களிக்க வரலாம் என்றும் அரசியல் கட்சியினர் வாக்காளர்களை வாகனங்களில் அழைத்து வந்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சசிமோகன் தெரிவித்துள்ளார். ஒரு ஷாமியானா மட்டும் போட்டுட்டு வரக்கூடிய ஓட்டர்ஸ்க்கு ஃபெசிலிட்டேஷன் ஏதாவது இருந்தால் பண்ணலாம். ஆனால் பூத் ஸ்லிப் அவங்க கொடுக்க முடியாது. கொடுத்தாலும் அதில் சின்னங்கள் இல்லாமல் இதை கொடுக்கணும் அப்படின்றது தான் நிபந்தனை. அது எந்த கட்சிகள் அனுமதி வாங்கியிருக்காங்களோ அவங்க மட்டும்தான் பண்ணணும், மற்றவங்க பண்ணக்கூடாது. அதை தவிர வேற யாரும் 100 மீட்டர் லைன்லேயோ இதுக்குள்ள வாக்குச்சாவடிக்குள்ளேயோ வரக்கூடாது. வேட்பாளரும் அவருடைய பவர் ஏஜென்ட்டும் போலிங் ஏஜென்ட் மட்டும்தான் உள்ளார வருவாங்க. வாக்காளர்கள் அவங்க வாகனத்தில் வரலாம். அரசியல் கட்சிகள் அவங்க வாகனம் வச்சு அனுப்பக்கூடாது. அப்படி அனுப்பினா அந்த வாகனங்கள் பறிமுதல் செய்வதும் வழக்கு பதிவு செய்யப்படும். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் பயன்படுத்தப்படும் மை எளிதாக அழிந்து விடுவதாக அதிமுகவினர் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர். அதிமுகவின் முன்னாள் எம்எல்ஏவான இன்பதுரை மாநில தேர்தல் அதிகாரியான சத்யபிரதா சாகுவிடம் இது தொடர்பாக புகாரை வாட்ஸ்அப் வாயிலாக அளித்திருக்கிறார். அதில் ஈரோடு கிழக்கு தொகுதியில் பயன்படுத்தப்படும் மை தரமில்லாமல் உள்ளதாகவும் மிக மோசமான தரத்தில் உள்ளதால் வாக்காளர்கள் மையை துடைத்தால் எளிதில் அழிந்து விடுவதாகவும் அவர் தனது புகார் மனுவில் தெரிவித்தார். அழியும் வகையிலான மை காரணமாக போலி வாக்குகளுக்கான வாய்ப்பு அதிகம் உள்ளதாகவும் அவர் தனது புகாரில் தெரிவித்துள்ளார்.
பிரதான போட்டியாளர்களாக கருதப்படும் EVKS இளங்கோவன் மற்றும் அதிமுக வேட்பாளர் தென்னரசு ஆகியோர் தங்கள் வாக்குகளை செலுத்தினர். காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் EVKS இளங்கோவன் கச்சேரி வீதியில் உள்ள மாநகராட்சி துவக்கப்பள்ளியில் தனது வாக்கை செலுத்தினார். தனது வாக்கை செலுத்திய பின்னர் பேசிய இளங்கோவன் மிகப்பெரிய வெற்றி பெறுவேன் என்று நம்பிக்கை தெரிவித்தார். காலை முதலே வாக்குப்பதிவு விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு. இந்த விறுவிறுப்பான வாக்குப்பதிவு எந்த அளவுக்கு உங்களுக்கு சாதகமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? எனக்கு மிகப்பெரிய அளவிலே சாதகமாக இருக்கும். குறிப்பாக பெண்கள் அதிக அளவிலே முகமலர்ச்சியோடு வாக்குகள் போடுகின்றார்கள். இது மதச்சார்பற்ற கூட்டணிக்கு மிகப்பெரிய வெற்றியை இந்த தேர்தல் தரும். இப்ப இந்த இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் நீங்க கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்குறுதிகள் எந்த வாக்குறுதிகள் முக்கியமான வாக்குறுதிகளா இருக்கும்? மக்கள்கிட்ட என்ன மாதிரியான விஷயங்களை ஈடுபடுவோம் அப்படின்னு நினைக்கிறீங்க? நீங்கள் வாக்குறுதிகள் என்பதை விட மக்களோட குறைகளை தீர்ப்பதில் நாங்கள் கருத்தும் கண்ணுமாக இருக்கின்றோம். இங்கே இவ்வளவு அமைச்சர்கள் வந்தது என்பது வாக்குகள் சேகரிப்பதற்காக மட்டுமல்ல, இந்த பகுதியிலே உள்ள மக்களுடைய குறைகளை நேரடியாக கண்டு செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் வந்திருக்கின்றார்கள். மார்ச் 2ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை முடிவு வெளிவரும். முடிவு வெளிவந்தவுடன் ஈரோட்டிலே எந்தெந்த பகுதிகள் பாதிக்கப்பட்டு இருக்கின்றனோ, சாலைகள் சரியில்லாமல் இருந்தாலும் சரி, சாக்கடைகள் சரியில்லாமல் இருந்தாலும் சரி, பட்டாக்கள் வழங்கப்படாமல் இருந்தாலும் சரி, அவற்றையெல்லாம் சரி செய்வதற்கு ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலே இருக்கின்ற இந்த அரசு எல்லா நடவடிக்கையும் எடுக்கும். அமைதியான வாக்குப்பதிவு நடைபெறுவதாக அதிமுக வேட்பாளர் தென்னரசு தெரிவித்திருக்கிறார். கருங்கல்பாளையத்தில் உள்ள விநாயகர் கோவில் வீதி மாநகராட்சி தொடக்கப்பள்ளியில் அவர் வாக்கு செலுத்தினார். தேர்தலை பொறுத்த வரைக்கும் மக்கள் நல்லா விறுவிறுப்பா ஓட்டு போட்டுட்டு இருக்காங்க. அதனால நான் வெற்றி பெறுவாங்கிற நம்பிக்கை இருக்கு. எனக்கு 100% ஜெயிச்சிருக்கேன். தேர்தல் ஆணையம் அப்புறம் நல்லா பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்க பூத்துக்கு போகும்போது ஏதோ பிரச்சனை ஏற்பட்டது? ஒன்றும் இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இந்திக்காரர் தெரியாம கேட்டாரு பாவம். அப்புறம் நம்ம இன்ஸ்பெக்டர் போவாங்க. அவ்வளவுதான், அதுவும் பிரச்சனை இல்லை. சில இடங்கள்ல மை லைட்டா இருக்கு, மை கையில வைப்பாங்க. அது சொல்லியிருக்காங்க தலைமையில இருந்து அறிக்கை விட்டுருக்காங்க. அதை நான் சொல்ல முடியல. இல்ல நீங்க செக் பண்ண மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் இருக்கு? ஒண்ணுங்க, நல்லா தான் இருக்கு. ஈரோடு மாவட்டம் கருங்கல்பாளையத்தில் உள்ள விநாயகர் கோவில் வீதி மாநகராட்சி தொடக்கப்பள்ளியில் பெண் வாக்காளருக்கு அதிகாரிகள் மை வைக்க தவறிவிட்டனர். குறிப்பிட்ட அந்த வாக்காளருக்கு அதிகாரிகள் விரலில் மை வைக்க மறுத்துவிட்டனர். மை வைக்காமல் வாக்கை செலுத்திய அந்த இளம்பெண் வெளியே வந்துவிட்ட பின்னர் மீண்டும் சென்று தனது விரலில் மை வைத்துக் கொண்டார். போயிட்டு செக் பண்ணிட்டு சைன் போட்டுட்டு நான் இமிடியேட்டா உள்ள போயிட்டேன். நான் அவ்வளவுதான், வேற எதுவும் இல்லை. அவங்க கேட்கலையா? நீங்களே போய் மை வைங்கன்னு கேட்டீங்களா? இல்ல நான் தான் கேட்டேன். என்ன பார்த்தேன், என்ன மை வைக்கலையே உங்களுக்குன்ட்டு தான் உள்ள போய் மை வச்சுட்டாங்க. வீரப்பஞ்சத்திரம் பகுதியில் ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளியில் வாக்கை செலுத்த காலதாமதம் ஆவதாகவும் நெடுநேரம் காத்திருப்பதாகவும் புகார் எழுந்துள்ளது. போதுமான ஏற்பாடுகள் செய்யப்படவில்லை என்றும் புகார் தெரிவிக்கப்படுகின்றது. அங்குள்ள பிரச்சனைகள் குறித்து மக்கள் கூறும் கருத்தை தற்போது பார்க்கலாம். ஏரியா புதுசுங்க, அதனால கொஞ்சம் பூத்துல பெருசு பண்ணிருக்கலாம். அதான் நிறைய கூட்டம் பின்னாடி லைன் போயிட்டு இருக்கு. பின்னாடி சாமியானவும் போடல, வெயில நிக்கிறாங்க. இவ்வளவு பெருசா பண்ணும்போது பேரிகேட்ஸ்லாம் நிறைய போட்டுக்கலாம். தடுப்பு அந்த கொம்பு கட்டி நிறைய வச்சிருந்தா ஈஸியா வந்திருக்கும் லேடிஸ்க்கு. சோ அது ரொம்ப கொஞ்சம் லாகனா நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க வயசானவங்க. நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு 1.5 மணி நேரமா நிக்கிறேன். இன்னும் போல, இன்னும் இருக்காங்க. ஓட்டு போட்டுதான் ஆகணும். ஜனநாயக கடமையா நிறைவேற்றிதான் ஆகணும். ஜனநாயகத்தை விட்டு நாங்க போட முடியும். ஓட்ட போட்டு தான் 4 மணி நேரமா நிக்கிறோங்க. கூட்டமே போக மாட்டேங்குது. ஜென்ஸுக்கு போகுது, லேடிஸ் அப்படியே நிக்குதுங்க. எவ்வளவு நாங்க நிக்க முடியும்? வயசாக நிக்க முடியும்? எல்லாம் கெடுக்கணும்னு வருது. தண்ணி எல்லாம் ஒண்ணு இல்ல. அங்க எப்படி நிக்கிறது? என்ன காரணம் கேட்டீங்களா? நான் கேட்டா போயிட்டு தான் இருக்குங்கிறாங்க. நாங்க என்ன பண்ண முடியும்? போயிட்டு தான் இருக்குங்க, ஒருத்தரா போயிட்டு தான் இருக்காங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கு மேல நாங்க ஒன்றும் பேச முடியல. எவ்வளவு நேரம் ஆகுது? நீங்க நான் 1 மணி நேரம் ஆகுது. இன்னும் போகவே மாட்டேங்கிறாங்க. ஒருத்தர் கூட போக மாட்டேங்கிறாங்க. என்ன காரணம் ஏதாவது சொன்னாங்களா? அது என்னன்னே தெரியல. அதான் என்னமோ ஒரு பட்டன் அமுத்துனா 1 மணி நேரம் ஆகுதாமா அப்படிங்கிறாங்க. 1 மணி நேரத்துக்கு ஓட்டு போடுவாங்க. போனோன்னு பட்டன் அமுத்துனா ஓட்டு தானே. 1 மணி நேரம் ஆகணும். இந்த அந்த மாதிரிலாம் சொல்றாங்க. கேளுங்க, அவங்கள கேளுங்க. நாங்க லைன்ல நின்னுட்டே இருக்கிறோம். உள்ள பூந்துட்டு போறாங்க. நாங்களாம் வேலைக்கு போறோம், நின்னுட்டே இருக்க வேண்டியதா இருக்கு. நாங்க 1 மணி நேரமா நிக்கிறோம்.
இடையில வர்றாங்க இல்ல உள்ள போயிடுறாங்க. அவங்க ஜாயிண்ட் ஆள் இருந்தா போயிடுறாங்க. நான் கேட்டதுக்கு விட மாட்டேன்ட்டாங்க. அதே மாதிரி லைனா போக சொல்லுங்க எல்லாம் வரவங்களெல்லாம். முன்னாடி கொஞ்சம் கூட்டம் இருக்குங்க. இன்னும் ஒரு 1/2 hour ஆகுது. நமக்கு ஓட்டு போடுறது கடமை இல்லை. அதனால நம்ம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறோம்ல, அதனால டைம் அது ஒன்றும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கிறோம். ஈரோட்டில் அமைச்சர் முத்துசாமி வீட்டின் அருகே திமுக மற்றும் அதிமுகவினரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டதால் பதற்றம் நிலவியது. அமைச்சர் முத்துசாமியின் வீட்டின் அருகே வாக்காளர்களுக்கு அதிமுகவினர் பூத் ஸ்லிப் வழங்கியதாக கூறப்படுகிறது. இதனை கண்டித்து அதிமுகவினருடன் திமுகவினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்போது அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் இரு தரப்பையும் சமரசம் செய்தனர். ஈரோடு பெரியண்ணா வீதியில் வாக்காளர்களை அடைத்து வைத்து பரிசு பொருட்கள் வழங்குவதாக கூறி திமுகவினர் மீது அதிமுகவினர் குற்றம் சாட்டியதால் இரு தரப்பினரிடையே தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. இதையடுத்து வாக்குச்சாவடிக்கு அருகே பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் அவர்களை சமாதானப்படுத்தினர். மேலும் அந்த பகுதியில் சோதனை நடத்திய நிலையில் பரிசு பொருட்கள் எதுவும் கைப்பற்றப்படவில்லை. இதனிடையே பணம் மற்றும் பரிசு பொருட்கள் விநியோகம் தொடர்பாக அதிமுக சார்பில் தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகுவிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. சில வாக்குச்சாவடிகளில் வைக்கப்படும் மை அழிவதாகவும் புகாரில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் ஆதார் அட்டை உள்ளிட்ட 13 அடையாள ஆவணங்களை காட்டியும் வாக்களிக்கலாம் என்று தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகு விளக்கம் அளித்திருக்கிறார். அதிமுகவின் தரப்பில் கூறப்பட்ட மை அழியும் புகார் பற்றியும் விசாரிக்க உத்தரவிடப்பட்டுள்ளதாக கூறிய அவர் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் கோளாறு தொடர்பான புகார்கள் எதுவும் வரவில்லை என்று தெரிவித்துள்ளார். தொடர்ந்து விரைவு செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். தனது பிறந்த நாளை பேனர்களின்றி ஆடம்பர விழாக்களின்றி எளிமையான முறையில் கொண்டாட வேண்டும் என திமுக தொண்டர்களுக்கு அக்கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். அவர் எழுதியிருக்கும் மடலில் ஏழை எளியவர்களுக்கு நல உதவிகள் செய்தும் கட்சியின் மூத்த முன்னோடிகளுக்கு பொற்கிழி வழங்கியும் பயன் தரும் வகையில் விழாவை கொண்டாட வேண்டுகோள் விடுத்துள்ளார். தமிழ்நாட்டை முதன்மை மாநிலமாக்குவோம், இந்தியாவின் பன்முகத்தன்மையை காப்போம் என்பதே தனது பிறந்தநாள் செய்தி என கூறியுள்ள மு க ஸ்டாலின் சமூக நீதி, சமத்துவம், சுயமரியாதை, மாநில உரிமையை தேசிய அளவில் நிலைநாட்டும் ஜனநாயக அரப்பணைக்கு தொண்டர்கள் அளிக்கும் ஒத்துழைப்பையே சிறந்த வாழ்த்துக்களாக கருதுவேன் எனவும் குறிப்பிட்டுள்ளார். சென்னை உயர்நீதிமன்ற கூடுதல் நீதிபதியாக லட்சுமி நாராயணன் பதவியேற்றார். உயர்நீதிமன்ற வளாகத்தில் உள்ள கூட்ட அரங்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பொறுப்பு தலைமை நீதிபதி டி ராஜா பதவி பிரமாணம் செய்து வைத்தார். 1995ஆம் ஆண்டு வழக்கறிஞராக பதிவு செய்த லட்சுமி நாராயணன் கடந்த 30 ஆண்டுகளாக உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றம் தீர்ப்பாயங்களில் ஆஜரானதுடன் சட்டம் பற்றி 350 கட்டுரைகளையும் எழுதியுள்ளார். சென்னை உயர்நீதிமன்றத்தில் அனுமதிக்கப்பட்ட 75 நீதிபதிகள் பணியிடங்களில் 17 பணியிடங்கள் காலியாக உள்ளன. தற்போது லட்சுமி நாராயணன் பொறுப்பேற்றுக் கொண்டதன் மூலம் நீதிபதிகளின் எண்ணிக்கை 58ஆக அதிகரித்துள்ளது. தமிழ்நாட்டில் பாஜகவினர் வன்முறை ஏற்படுத்தும் நோக்கில் செயல்பட்டு வருவதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் புகார் அளித்துள்ளார். சென்னையில் டிஜிபி சைலேந்திரபாபுவை சந்தித்து மனு அளித்த அவர் ஆளுநர் உள்பட பாஜகவினர் தமிழகத்தை வன்முறை காடாக மாற்ற வேண்டும் என்ற நோக்கில் செயல்பட்டு வருவதாக குற்றம் சாட்டினார். திட்டமிட்ட தரங்கிட்ட விமர்சனங்கள், ஆபாசமான பேச்சுகள், வேண்டுமென்றே பிரச்சினை செய்யும் நோக்கில் பாஜகவினர் செயல்பட்டு வருவதாகவும் உடனடியாக அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். குறிப்பாக பாஜகவினர் திட்டமிட்டு வன்முறைகளை தூண்டும் வகையில் பொதுவெளியில், பொது மேடைகளில், சமூக வலைத்தளங்களில் பேசி வருகின்றனர், பரப்பி வருகின்றனர். அண்மையில் சென்னையில் நடந்த ஆர்ப்பாட்டம் ஒன்றில் தமிழ்நாடு பாஜக தலைவர் பேசியது சமூக பதற்றத்தை உருவாக்கும் வகையில், வன்முறையை தூண்டும் வகையில் அமைந்துள்ளது. திமுக அரசுக்கு நெருக்கடியை தர வேண்டும், சமூக பதற்றத்தை உருவாக்க வேண்டும், அதன் மூலம் அரசியல் ஆதாயம் தேட வேண்டும் என்பதில் பாஜக குறிவைத்து வேலை செய்கிறது.
தேசிய மகளிர் ஆணையத்தின் உறுப்பினராக நடிகை குஷ்பு நியமிக்கப்பட்டுள்ளார். பாஜக தேசிய செயற்குழு உறுப்பினராக பதவி வகித்து வரும் குஷ்பு மகளிர் உரிமைகள் குறித்து தொடர்ந்து குரல் கொடுத்து வருகிறார். இந்த நிலையில் மகளிர் உரிமைகளுக்காக செயல்படும் தேசிய மகளிர் ஆணையத்தின் உறுப்பினராக குஷ்புவை மத்திய அரசு நியமித்துள்ளது. இது தொடர்பாக நியூஸ் 18க்கு தொலைபேசி வாயிலாக பேட்டியளித்த குஷ்பு தமிழ்நாட்டு பெண்களின் பிரச்சனைகளுக்காக குரல் கொடுப்பேன் என்று தெரிவித்தார். தமிழ்நாட்டை சார்ந்து என தேர்ந்தெடுத்திருக்கிறாங்கன்னா என் மேல நம்பிக்கை வச்சுட்டு உங்களுக்காக என்னால குரல் கொடுக்க முடியும், உங்களுக்காக என்னால பேச முடியும், அதுக்காக தான் என்ன தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. என்கிட்ட வாங்க, பேசுங்க, உங்களுடைய பிரச்சனைகள் சொல்லுங்க. உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு எங்களுடைய பொறுப்பு, நியாயம் வாங்கி கொடுக்கறதுக்கு எங்களுடைய கடமை. இதனிடையே பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் பெண்களின் உரிமைகளுக்காக அயராது உழைத்த குஷ்புவிற்கு கிடைத்த அங்கீகாரம் என்று வாழ்த்து தெரிவித்துள்ளார்.